அஸ்ஸலாமு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்து பார்த்தா ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் கொஞ்சம் எங்கள் மாமியாருக்கு ஆர்டர் வேலை இருந்ததுனால அதை பார்க்கவே சரியாக இருந்துச்சு அவங்களுக்கு டைமிங்கு. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே காஃபியை போட்டு குடிச்சு முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தை அம்பட்டியும் கழுவி முடிச்சுட்டு, எனக்கு எப்பவுமே வந்து கவுண்டர் டாப் நல்லா க்ளீனாக இருக்கணும். அதுக்கு ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சோடா உப்பையும் கொஞ்சோண்டு வினிகரையும் ஆட் பண்ணி நல்லா ஸ்க்ரப்பரில் தேய்ச்சி விட்டு ஈர துணியில் தொடச்சிட்டிங்கனாலே க்ளீனாக இருக்கும். எந்த லிக்விடோ எந்த சோப்புமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி போட வேண்டாம். அதே மாதிரி சிங்க்குக்குமே நான் கொஞ்சம் நாளாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அங்கே எங்கேயுமே உப்பு கரை இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் இந்த டிப்ஸ் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 2 days ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மண்டே கொஞ்சம் ஆர்டர் இருந்ததுனால அதிரசம் ஆர்டர் இருக்குது. அதனால் வந்து இப்போவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், மண்டே நல்லா செட் ஆகி வரத்துக்கு. என் பொண்ணு பசிக்குதுன்னு தோசை கேட்டிருந்தா, சரி கடகடன்னு கோதுமை தோசை ஊற்றி கொடுத்துட்டு, மத்தியானம் வச்சு குழம்பு இருந்துச்சு அதையும் வச்சு ஊற்றி கொடுத்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொடுத்து தூங்க போட்டுடலாம்னு சொல்லி. எப்பவுமே பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தான் ரொம்ப ஜுரமோ கோல்டோ அதிகமாக இருக்குது. மழை காலத்து வந்தால் கூட எல்லோரும் கொஞ்சம் சமாளிச்சுக்கிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. இன்றைக்கி இதான் வீடியோ. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.